சென்னையில் பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி வைரமணி நெல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளரான வைரமணி 6 மாதங்களாக நெல்லை வீரவநல்லூரில் வசித்து வந்த நிலையில் அவரை நெல்லையில் கைது செய்திருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் வைரமணிக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சென்னையில் பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி வைரமணி நெல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளரான வைரமணி 6 மாதங்களாக நெல்லையில் வசித்து வரும் நிலையில் அவரை கைது செய்திருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்கள். சென்னையில் பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடியான வைரமணி நெல்லையில் 6 மாதங்களாக வசித்து வந்த நிலையில் அவரை நெல்லையில் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வைரமணிக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சென்னையில் பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி வைரமணி நெல்லையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளரான வைரமணி 6 மாதங்களாக நெல்லையில் வசித்து வந்த நிலையில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி என கூறப்படும் சம்போ செந்தில் என்பவர் யார்? A+ கேட்டகரி ரவுடியான சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இடையே என்ன மோதல்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்து கொண்டே தனது கூட்டாளிகளை ஏவி கட்ட பஞ்சாயத்து, தொழிலதிபர்களிடம் பணம் பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் சம்போ செந்தில் ஈடுபட்டு வருகிறார். பல கோடி ரூபாய் வருமானம் மற்றும் ஸ்கிராப் தொழிலை கைப்பற்றுவதில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் சம்போ செந்திலுக்கும் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பல்வேறு காரணங்களுக்காக ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க காத்திருந்த பல ரவுடிகள் ஒரே நேரத்தில் கூட்டு சேர சம்போ செந்தில் ஸ்கெட்ச் போட்டு அவர்களை வழிநடத்தியதாக கூறப்படுகிறது. யார் இந்த சம்போ செந்தில்? அவரின் பின்னணி என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு, சுரேஷின் மச்சானான வழக்கறிஞர் அருள், கட்ட பஞ்சாயத்து செய்ய வந்த லேடி தாதா மலர்கொடி, கஞ்சா தொழிலில் கொடிகட்டி பறந்த சுரேஷின் காதலியான அஞ்சலை, ஹரிதரன் உள்ளிட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ரவுடி திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். பல்வேறு படுபயங்கர ரவுடி டீம்கள் ஒன்று சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொடூரமாக வெட்டி சாய்த்துள்ளனர். கொலையில் தொடர்புடையதாக மேலும் பல ரவுடிகளுக்கு போலீசார் குறிவைத்துள்ளனர். அதில் A+ கேட்டகரி ரவுடிகளான சீசிங் ராஜா, சம்போ செந்தில் உள்ளிட்ட முக்கிய முதலைகளுக்கும் செக் வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ராதாகிருஷ்ணபுரத்தைச் சேர்ந்த சீசிங் ராஜா மீது கொலை, ஆழ்கடத்தல் உள்ளிட்ட 33 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆற்காடு சுரேஷின் நிழல் போல செயல்பட்டு வந்த சீசிங் ராஜா அவரது கொலைக்கு பழிவாங்கவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆந்திராவில் தலைமறைவாக இருக்கும் சீசிங் ராஜாவை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். அதே போன்று கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த முக்கிய ரவுடியான சம்போ செந்திலையும் போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட சம்போ செந்தில் சென்னையில் சட்டம் பயின்று வழக்கறிஞரான செந்தில் 10 ஆண்டுகளுக்கு முன் ரவுடி கல்வெட்டு ரவியின் வழக்குகளுக்கு ஆஜராகி அவருடன் கூட்டு சேர்ந்தார். அதன் பின் ரவுடிகள் மீதான குற்ற வழக்குகளை மட்டுமே எடுத்து நடத்தி ரவுடிகள் வட்டாரத்தில் நெருக்கமாகியுள்ளார். தனது பாசான கல்வெட்டு ரவிக்கு காக்கா தோப்பு பாலாஜியும் CD மணியும் ஸ்கெட்ச் போட அவரை காப்பாற்ற கத்தி எடுத்த செந்தில் ரவுடியானார். வக்கீல் செந்தில் போடும் ஸ்கெட்ச் மிஸ் ஆனதே இல்லை என்று கூறும் அளவுக்கு ரவுடிகள் மத்தியில் பேர் உண்டு. அதனால் அவர் ரவுடிகளால் சம்பவம் செந்தில் என்று அழைக்கப்பட்டார். காலப்போக்கில் அது சம்போ செந்தில் என மாறியது. வழக்கறிஞர் காமேஷ் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு, திருப்போரூர் ரியல் எஸ்டேட் அதிபர் ரவீந்திரகுமார் கொலை வழக்கு, ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் கூட்டாளியான விஜயகுமார் கொலை வழக்கு என அடுத்தடுத்த சம்பவங்களில் முக்கிய குற்றவாளியாக செந்தில் சேர்க்கப்பட்டார். இப்படி 4 கொலைகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ஸ்கிராப் தொழிலை கைப்பற்றுவதில் போட்டி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
அதில் பகை நீடித்து வந்த நிலையில் சரியான நேரத்தில் சுரேஷின் கூட்டாளிகள் அழைப்பு விடுக்க ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அவரை தீர்த்து கட்ட ஆயுதமாக உருவெடுத்துள்ளார். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்தில் ஊபியில் உள்ள நொய்டாவில் பதுங்கி இருப்பதாக தெரிய வந்துள்ள நிலையில் அவரை கைது செய்ய தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். இதனிடையே சென்னை திருவொற்றியூரில் ஒப்பந்ததாரர் கார்த்திக்கை மிரட்டிய புகாரில் சம்போ செந்தில் மற்றும் அவரது கூட்டாளிகளான சரவணன், கிருஷ்ணன் உட்பட 13 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சம்போ செந்தில் கூட்டாளிகளை அனுப்பி 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கார்த்திக்கிற்கு மிரட்டல் விடுத்துள்ளார். கார்த்திக் பணம் தர மறுக்கவே செல்போனில் பேசிய செந்தில் பணம் வரவில்லை என்றால் தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் தொழில் செய்ய முடியாது என்று மிரட்டியுள்ளார். கார்த்திக் புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சம்போ செந்தில், அவரது கூட்டாளிகள் சரவணன், மொட்டை கிருஷ்ணன் உள்ளிட்ட 13 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. சரவணன், கிருஷ்ணா, சிவகுருநாதன் ஆகிய 3 பேரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சம்போ செந்திலை போலீசார் தேடி வரும் நிலையில் தற்போது பணப்பறிப்பு வழக்கில் அவர் மீது வழக்கு பதிந்திருப்பது மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. A+ கேட்டகரி ரவுடிகளான சீசிங் ராஜா மற்றும் சம்போ செந்தில் ஆகியோர் பிடிபட்டால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் பல துப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரசின் தேர்தல் அறிக்கை பட்ஜெட்டில் காப்பி அடிக்கப்பட்டிருப்பதாக ப. சிதம்பரம் குற்றம் சாட்டிய நிலையில் நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக் கொள்வதில் என்ன தவறு என்று தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில சில யோசனைகளை, சில கருத்துக்களை இரவல் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் கேட்டிருந்தா இன்னும் தாராளமாக கடன் கொடுத்திருப்போம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு தந்திருப்போம். ஆனா 3-4 கருத்துக்களை எடுத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. நல்லவை எங்க இருந்தாலும் எடுத்து அது செயலாற்றப்பட்டிருக்கிறதே. அப்ப இவங்க பேப்பர்ல இருக்கணும், இவங்க 5 வருஷம் எதுவுமே நடைபெறக்கூடாது என்று சொல்ல முடியாது அல்லவா? ஆக நல்லவை எங்கே இருந்தாலும் அது பொதுமக்களுக்கு பலன் தருகிறது என்ற வகையில் தான் மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஆதங்கம் இப்போ ஏதோ எல்லாம் நல்லது நடக்குதே, என்ன செய்யறது, எப்படி எதிர்கொள்கிறது என்று.